ஏன்னா கடலுக்குள்ள 3 தடவை வெடிச்சிருக்கு. மூணு தடவை ஏற்கனவே ஃபால்ட் ஆயிருக்கு. இடமில்லைங்க தெரியலையே அங்கதான் போயிட்டு பின்னாடி 40 பேர் தெரிய மாட்டோம். நீங்க பாத்துக்கணும். பின்னாடி வந்துடுங்க. பின்னாடி வாங்கினா
இது போராட்டம் மக்களுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கான போராட்டம் ஓடிவிடு ஓடிவிடு கோர மண்டலை ஓடிவிடு வாழவிடு வாழவிடு எண்ணூர் மக்களை வாழவிடு இழுத்து மூடு இழுத்து மூடு கம்பெனியை இழுத்து மூடு கோர மண்டல் நிர்வாகமே ஓடிவிடு ஓடிவிடு ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் நீ ஓடும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் நீ ஓடும் வரை ஓய மாட்டோம் பெண்கள் யாராவது கூட்டினா நல்லா இருக்கும் அவங்க முன்னாடி போராட்டம் இது போராட்டம் எங்கள் மூச்சை காற்றுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் எங்கள் வாழ்வுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் எங்கள் மூச்சை காற்றுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் எங்கள் வாழ்வுக்கான போராட்டம் இழுத்து மூடு இழுத்து இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு வேண்டாம் 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 நச்சு காற்று வேண்டாம் நச்சு காற்று வேண்டாம் முடியவில்லை 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 சுவாசிக்க முடியவில்லை சுவாசிக்க முடியவில்லை வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு எங்கள் தலைமுறையை வாழ விடு எங்கள் தலைமுறையை வாழ விடு வாழ விடு வாழ விடு நோய் இல்லாமல் வாழ விடு நோய் இல்லாமல் வாழ விடு போராட்டம் இது போராட்டம் எங்கள் மூச்சு காட்டுக்கு போராட்டம் எங்கள் மூச்சு காட்டுக்கு போராட்டம் எங்கள் வாழ்வுக்காக இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு கோர மண்டல் தொழிற்சாலை இழுத்து மூடு இழுத்து வெட்டி பேச்சு பேசாதே உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் எங்கள் எதிர்காலத்தை உறுதி செய்
செய், எங்கள் எதிர்காலத்தை உறுதி செய். யார் நினைத்த வளர்ச்சி, வளர்ச்சி வளர்ச்சி, யார் நினைத்த வளர்ச்சி, வளர்ச்சி வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி? பசுமை வளர்ச்சி பச்சை பை, பசுமை வளர்ச்சி பச்சை பை, நிலமும் நீரும் அனைவரின் உரிமை, நிலமும் நீரும் அனைவரின் உரிமை. வேண்டாம் வேண்டாம் பொய் தீர்வு வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் பொய் தீர்வு வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் பொய் தீர்வு வேண்டாம். காசு உங்களுக்கா, மாசு எங்களுக்கா? காசு உங்களுக்கா, மாசு எங்களுக்கா? பேராசை உங்களுக்கா, பேரழிவு எங்களுக்கா? பேராசை உங்களுக்கா, பேரழிவு எங்களுக்கா? காசு உங்களுக்கா, மாசு எங்களுக்கா? போராடுவோம் 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 போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். ஆலமரத்துல வவால எங்க கிட்டே சவால, ஆலமரத்துல வவால எங்க கிட்டே சவால. குந்தல கடிக்குமாவா, எண்ணூர் மக்கள் சும்மாவா? குந்தல கடிக்குமாவா, எண்ணூர் மக்கள் சும்மாவா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? காசு உங்களுக்கா, மாசு எங்களுக்கா? போராடுவோம் 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 போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். போராட்டம் இது போராட்டம், எண்ணூர் மக்களின் போராட்டம், வாழ்வுக்கான போராட்டம், மூச்சுக்கான போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும், கோர மண்டல் நிர்வாகம் கோடி கோடியாய் கொள்ளையடிக்க, கோடி கோடியாய் கொள்ளையடிக்க மக்கள் இங்கே சாகணுமா, மூச்சு திணறி சாகணுமா? கச்சா எண்ணெய் ஒரு பக்கம், கச்சா எண்ணெய் ஒரு பக்கம், அமோனியா கசிவு மறுபக்கம். கச்சா எண்ணெய் ஒரு பக்கம், அமோனியா கசிவு மறுபக்கம். வாழ்வாதாரம் கேட்டு இங்கே போராட்டம் இது போராட்டம், எண்ணூர் மக்கள் போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும், உலகம் முழுக்கும் கொண்டாட்டம், புத்தாண்டு கொண்டாட்டம். எங்களுக்கு இங்கே சுடுகாடா, அனுமதியோம் 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 அனுமதியோம். நச்சு காட்டை அனுமதி
நம்மள்தா அந்த பாலிமர் இடம் பாலிமர் எல்லாமே பாலிமர் மைக் பாலிமரா வணக்கம். எல்லாமே மேல வைங்க அப்படியே பாலிமர் உட்காரு அப்படியே உட்காரு அங்கதான் மைக்ல அங்கதான் பாட்டு கேக்குது. அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க அமைதியா உட்கார்ந்துட்டீங்களா? சரியா இருக்கு. நீங்க அதுகிட்ட போகாதீங்க, அப்ப கத்தும். என்னுடைய என்னுடைய உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற எண்ணூர் பகுதியிலே வாழ்கிற எனது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். மற்ற இனங்களுக்கெல்லாம் உலகில் வாழ்வில் எவ்வப்போவாது போராட்டங்கள் வரும். நம் இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை பாடுகிறார். உலகில் போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. வைக்காதீங்க கத்தினி சொல்ற திரும்ப இது பண்றீங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி இருக்க தள்ளி இருக்க உங்க கேமரா கொஞ்சம் பின்னாடி மைக்கு கேமரா கொஞ்சம் பின்னாடி கிடையாது.
யாரும் போன் இருக்குங்க வராதிப்பா போன் இருக்கும் யாரும் போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை நீ போராட தயங்குகிறாய், ஆனால் இதை ஒவ்வொரு நாளும் தேவையில்லாம போராடுறாங்க. இந்த போராட்டத்தை திணித்தது யாருக்கு? இந்த போராட்டத்தை கையில் நாம வாடி போராடுவாங்க. இந்த போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்மை தள்ளியது யார்? அரசாங்கம். வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இந்த வார்த்தைகள் காதல வாயில தேனது ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்காங்க. தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. பின்னாடி போனேன் முன்னாடி வரேன் சும்மா டென்ஷன் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ரசாயன உரம். நாங்கள் அதிகாரம் பெற்ற எளிய மக்கள்னால தெரிஞ்சு போறாங்க. 26 வழக்கு நான் அதுக்கெல்லாம் பயன்படல. 138 வழக்கு வாங்குறேன். பாஸ்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன ஏன்னா நீதி இருக்கதை பார்க்கணும் ஆசை. வழக்கு கிடையாது. நான் புதுவீச்சு அடைக்கப்படாத சிறையே நமக்கு இருக்கிற பிரச்சனை கொடுத்த நச்சு ஆலைகள் தான். நீங்க ஆழமா நீங்க நமக்கு சொல்லும் போது வேலைகள் வசதியாக வளர்ச்சி நம்மளை இப்ப பேசும்போது கூட்டமா வளர்ச்சிக்கு எதிராக யாருக்கான வளர்ச்சி? இந்த ரசாயன உரத்தை உற்பத்தி செய்கிற கோரமண்டலம் அந்த தொழிற்சாலை நிறுவனத்தினுடைய அந்த அவர்களுக்கான வளர்ச்சி தானே எங்களுக்கான வளர்ச்சி. காற்று ஒண்ணுதான் ஒழுங்கா இருக்கு. அது ஒண்ணு கிடையாது. நாங்க இந்த ஆலையை அணுலைக்கு பக்கத்தில் அணுலை ஆபத்தில்லாத அணுலை பாதுகாப்பாளர் பெருமக்கள் அணுலைக்கு எப்படி வாழ்வீர்கள்? வாங்க அந்த ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்தில் அங்க கேட்டா எங்கேயோ இந்த முதலாளி கண்டு தெரியாது. அகர்வால் எங்கேயும் எல்லாம் ஒவ்வொரு நாடும் எங்கெங்கே போயிருந்துருக்கீங்க. ஆட்சி முறையா என்று அறிவார்ந்த தமிழ்ச்சம மக்கள் என்ன விலையை தமிழக நீங்க மின்சார நிலக்கரி
உலகத்துல மிகச் சின்ன நாடுகள் என் உடன் பிறந்தார்களே, எனக்கு பெரிய தாய்மார்களே, சின்ன நாடு உலங்குருவி கட்டான்பூச்சி மாதிரி ஒரு கிளைடர் விமானத்துக்கு ஓடிய குதித்து மிகப்பெரிய துணைக்கண்டா தண்ணீர் எண்ணெயை கடல் உலக நாடுகள் இந்தியாவை கண்டு வியக்கிறது. காட்டுக்குள்ளே வீடு கட்டினா அவன் வீட்டுக்கு வரும். அவ்வளவுதான். நீ தண்ணி ஓடுற இடத்துல வீட்டை கட்டினா அது வீட்டுக்கு வரும். கார் ஓடுற இடத்துல நீர் ஓடுதுன்னா நீ நீர் ஓடுற இடத்துல காரை ஓட்டினா அதேதான் இங்க கதை. இந்த வளர்ச்சி எனக்கு விளைநிலங்களை பறிச்சு ஏர்போர்ட் கட்டுறீங்க, மாநகர கட்டுறீங்க, சொந்தமா ஒரு உக்ரைன் ரஷ்யாவுக்கு போகணும், டிக்கெட் தான் படிக்க போன முடியாது, கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ஃபிளைட் அனுப்பி கூட்டிகிட்டு வர முடியல. ஏன்னா ஃபிளைட் கிடையாது. இப்படி ஒரு நாடை பார்த்துக்கலாம். சொந்தமா ஒரு ஃபிளைட் இல்லாத நாடு நாட்டு தம்பிதங்கையில 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேன். இவங்களை எதை வச்சு அடிச்சு வரலாம்? அந்த இடத்துல சொன்னேன், நான் இருக்கிற வரை நீ ஒரு சக்கரம் கூட நட முடியாது, நடவே முடியாது.
போராட்டம் தான் நம்மளை கவனத்துக்கு நம்ம வந்து திருப்பம். இது வழி கிடையாது. இந்த பட்டி இறக்கிற போராட்டத்தில் நீங்க என்னைக்கும் செய்யாதீங்க. ஏன்னா உயிரை கொடுத்து போராடின போராட்டத்துக்கு நீங்க மதிப்பளிக்க மாட்டாங்க. நம்ம உயிர் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா சாப்பிட்டுட்டு உறுதியா நின்று போராடணும். நான் உண்ணாவிரதம் நான் ஒருபோதும் இருக்கிறது இல்லை. ஏன்னா உண்ணாவிரதம் இருந்து பல போராட்டங்களை போராடின வேணாங்க. அதுக்கு எந்த பயன் இருக்கிறது? முத்துக்குமார் தீ குளிச்சாரு, செங்கொடி தீ குளிச்சா, தம்பி விக்னேஷ் தீ குளிச்சான், எத்தனையோ பேர் செத்தான். நம்ம உயிரை அவனுக்கு ஒண்ணு கிடையாது. நீ யாரு? நீ ஒரு ஓட், அவ்வளவுதான். உனக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, உரிமை இருக்கு, பசி இருக்கு, உறக்கம் இருக்கு, கனவு இருக்கு, தண்ணி இருக்கு, ரத்தம் இருக்கு, சதை இருக்கு, எது அவனுக்கு தேவை கிடையாது. நீ ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அது அவனே போட்டுக்கலாம்னா நம்மளை கவலைப்பட மாட்டான். கவலையப்பட மாட்டான். இப்ப இந்த 6000 வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்கல்ல, எத்தனை ஆயிரம் கோடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அத்தனை ஆயிரம் கோடி கழிவுநீர் வழிந்தோட கடல் வந்து இப்ப இந்த காசு பேர் கொடுத்து முடிக்காம இருப்பேன். ஏன்னா இந்த 2 மாசம் தேர்தல் அறிவிப்பு கொண்டாந்து கொடுத்து அது ஓட்டுக்கா நாட்டுக்கா யாரு கொடுக்குற? நீ காலங்காலமா இப்படியே லேசா விரட்ட தொட்டு நாக்கு கட்டி அப்படி தடை விடு. அடிச்ச கொள்ளையில எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்து என்னையும் கூட்டாளியா சேர்த்துட்டு போயிடும். அது ஒரு காலம். இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா தெளிந்த அரசியல் புரிதலும் உலக அரசியல உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கலாம். ஆப்பிரிக்கால இது நடக்க, அமெரிக்காவா, பைடன் இதை பேசுறானா எல்லாம் பார்த்துக்கலாம். எது எதை பற்றியும் கவலை. என் மக்களின் கோரிக்கை மிக நியாயமானது. என் வாழ்விடம் போயிடுச்சு. கடைசியா உயிரோட வாழலாம்னா உயிர் காற்று நஞ்சாயிடுச்சு. இப்ப நாங்க சுவாசிக்கிறதே பிரச்சனைனா அது ரொம்ப பெரிய பிரச்சனை. எங்க சாவுலதான் அந்த தொழிற்சாலை நடக்கணும்னா அதை சகித்து கொண்டு நாங்க ஒண்ணு எப்படி சொல்றது, உணர்வற்ற சடங்கள் அல்ல, பிணங்கள் அல்ல. அதை கவனிச்சுக்கணும். மரியாதையா அந்த ரசாயன உர ஆலையை நீங்க மூடுங்க. இல்லைன்னா மூட வேண்டிய தேவை வரும். ஒரு நாள் அது மூடப்படும். அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு உறுதியா நாங்க மூடுவோம். அது ஒரு இது இல்லை. மக்களோடு நின்று போராட வேண்டியது என் கடமை. இது என் மக்களின் போராட்டம், மக்களுக்கான போராட்டம். இந்த மக்களில் ஒருவன்கிற முறையில நான் வந்து நிக்கிறேன். நேற்று தூத்துக்குடியில் நின்று இங்கே நிக்கிறேன். நாளைக்கு எங்க பிரச்சனையோ அங்க போய் என் மக்கள் கேட்பாங்க, பிரதமர் வேட்பாளர் யாரு உங்க கட்சிக்கு? இதாண்டா பிரதமர் வேட்பாளர். என் மக்கள் இந்த மண்ணில் எதிர்கொள்கிற பிரச்சனை எதுவோ அதுதான் இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளர். என் மக்களின் பிரச்சனைக்காக எவன் வந்து களத்தில் நிற்கிறானோ அவனே என் மக்களுக்கான தலைவன், என் மண்ணுக்கான தலைவன். அவ்வளவுதான். நீ இத்தனை வருஷம் என்று என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? எல்லா நச்சு கழிவுகளையும் எங்களுடைய ஆறுகள்ல கொட்டி போய் பாருங்க எப்படி இருக்கு. செத்து செத்து மிதக்குது. அங்க போய் பாருங்க, அந்த அனல் மின் நிலையத்திலிருந்து போய் பாருங்க, அந்த உலர் சாம்பலை கொட்டி அந்த அந்த பகுதியில மனிதர்கள் வாழ்ற மாதிரி இருக்கா பாருங்க. இந்த கார் கருப்பு கலர்ல நான் கார்ல போனேன்னா இறங்கு, அதை தாண்டி போகும்போது வெள்ளையாயிரும். துணியை துவைச்சு காய போட்டா எல்லா துணியும் சாம்பலா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாம்பல் வந்துடுது. அப்படின்னா அதை எப்படி சுவாசிக்கிறது? உனக்கு அடிப்படையில் அறிவு இருந்தா அதை கொண்டு எங்க வைப்பியா? நீங்க ஏன் அனல் மின்னாட்டு போன? ஏன் காற்றாலையில எடுக்கல? ஏன் சூரிய ஒளியில எடுக்கல? இதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எது இடையூறா இருக்குமோ, சூழியலுக்கு எது கேடோ, எது மண்ணை காற்றை நீரை நஞ்சாக்குமோ அந்த நச்சு ஆலைகளை எல்லாம் அரசு வச்சிருக்கு. சுற்றுச்சூழலுக்கு எது பாதுகாப்பாக இருக்குமோ, காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கு. ஏன் நான் நச்சாலைகளை எதிர்த்து அனல் மின்சாரத்தை மூடு, அணு உலையை மூடுன்னா என்னை சுடுவேன். தனியார் முதலாளிகிட்ட ஏன் கொடுக்கல? உன்கிட்ட காசு இல்ல, 4000 கோடி இல்ல உன்கிட்ட இல்ல, 4000 கோடி இல்ல. ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடிக்கு மேல வச்சிருக்கேன். யாருக்காக சேர்த்து வச்சுக்க? எங்களுக்காகத்தான். எங்க தாத்தா பட்டுக்கொட்டை பாடுறாருல, வசதி இருக்கிறவன் வர மாட்டான்டா, வயிறு பயிற்சவன் விட மாட்டான்டான்னு. ஒரு நாள் எங்க பசி என்ன ஒண்ணு பிச்சு தின்னு பாத்துக்க, உடனே அடிச்சு வச்சுக்கிட்டு 4000 கோடிக்கு அதானிட்டு கொடுக்கறது, மின்சாரத்தை உற்பத்தி செய்யி, காற்றாலையில மின்சாரத்தை உற்பத்தி, எல்லாம் பிரைவேட்டைசேஷன். அதனால கவர்மெண்டெல்லாம் அப்படி ஓரமெண்டலா போப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் மென்டல் ஓரமா போப்பான்னு சொல்லணும். அது நமக்கு ஒண்ணு முருகப்பாவாது கருகப்பாவாது, நமக்கு ஒரு பிரச்சனை. எங்களை வாழ விடப்பாங்கிறதா பிரச்சனைங்க. அதனால நீங்க
நம்பிக்கையோட நிக்கணும், தளர்ச்சி அடையக்கூடாது. 35 கிராமமா ஐயா 33 கிராமம் சேர்ந்து நம்ம உன்னை போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால போராடணும். நாங்க உண்ணாவிரதமா போராட்டத்தை நான் ஏற்கல. சாப்பிட்டு போராடுவோம், தெம்பா சாப்பிட்டு போராடுவோம். அது சாப்பாடு இல்லைனாலும் நமக்கு இல்லை சாப்பாடுனா வெளியில கொண்டு வந்தாலும் சாப்பிட்டா போராடுவோம். ஏன்னா உண்ணாவிரதத்துக்கு அது நம்ம பசிக்கு மதிப்பு கிடையாது. அப்பயே நம்ம ஏன் பட்டினி இருந்து போராடணும்? பசியோட 10 நாள் போராடினா சாப்பிட்டு 100 நாள் போராடுவோம், 100 வரை போராடுவோம், அவ்வளவுதானே. அதனால நம்ம பசிக்கு உயிருக்கு மதிப்பளிக்கிற ஒரு ஆட்சி இருந்ததுன்னா அதை நம்ம பசியா இருந்து போராடி காட்டணும். இல்லை, நம்மளை ஒரு உயிராவே மதிக்காதவர்களுக்கு போய் நீங்க எப்படி இதை உணர்த்துவீங்க? தொடர் போராட்டத்தின் மூலம் தான் நம்ம வலியுறுத்த முடியும். நான் எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் வருவேன். நான் மறுபடியும் 5ஆம் தேதி வருவேன். 5ஆம் தேதி வருவேன். எப்படி ஒரு மருத்துவ முகாம் நடத்துவதற்கும் இந்த நிவாரண பாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தரல பாருங்க. அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எடுத்துட்டு வருவேன். 5ஆம் தேதி கொண்டுட்டு வருவேன். கொண்டு வந்து யாராருமே இந்த கோவிலில் வாழ்வாதாரம் இழந்திருக்கோ தூத்துக்குடியில் கொடுத்துக்கிட்டு அப்புறம் இங்க கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன். அது கொண்டு தருவேன். நமக்கு தேவை அதிகம், பாதிப்பு அதிகம், எங்களுக்கு வலிமை குறைவு. இருக்கிறத கொடுக்குறோம். உங்க பிள்ளைகள் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் நாங்களே முடியும். அங்கே தூத்துக்குடியில் போய் அது கொடுக்கும்போது தகுதிகளை நிற்கிறது வசதியா சும்மா ட்ராக் சூட்டு பனியனை போட்டேன்னு நான் தானே தெரியல. அங்கிருந்து வர்ற என் பிள்ளைகள் என்ன பண்ணது, அந்த பையன் தான் பார்க்கல, என்னையும் கமிக்கல. அதை வாங்கிட்டு போயிட்டு தலைவர் அவர் வேணுமா வாங்க. சில அம்மாக்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் யாருன்னு. என்னை கணக்கு ஐயா ஐயா பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துட்டு போயா, ஐயா 4 வீடு இடிஞ்சிருச்சு அதை கட்டி கொடுத்துட்டு போ, எங்களுக்கு ரோடை நல்லா போட்டு கொடுத்துட்டு போ. நான் தான் ஸ்டாலின் நிறுத்திக்கிட்டு இருக்கேன். அம்மா நான் மயன் அண்ணன் இருக்கேன், அவர் வருவாங்க, அவர் எங்க வர போறாரு. அதனால சிக்கனா சீமான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கியா? வந்தாதான் உனக்கு பிரச்சனை. என்னால முடிஞ்சது எதுவும் அதனால தெரியும். ஏன்டா என்னக்கு போய் பள்ளிக்கூடம் கிடைத்தால நான் எங்கடா போய் பள்ளிக்கூடம்? இதுதான் என் மக்களுக்கு பாவம், ரொம்ப பாவம். அதனால இது நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு நம்ம இன மக்களுக்கு. இது மீனவர்கள் பிரச்சனை, அது விவசாய பிரச்சனை, அது மாணவன் போறான்னா மாணவன் பிரச்சனை, அப்படி இது கிடையாது. இது நம்ம பிரச்சனை, நம்ம இனத்தின் பிரச்சனை, நம்ம மக்களின் பிரச்சனை. அப்படிதான் நீங்க பாக்கணும். இன்னைக்கு என் ஊர்ல நடக்கிறது நாளைக்கு என் ஊர்ல நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தமிழனுக்கு ஒரு கேடு கட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா அடுத்த வீட்டு தன் வீட்டுக்கு கூட எரியாத வேற தண்ணி எடுத்துட்டு வர மாட்டான். அடுத்த வீட்டுக்கு ஒரு தானே எரியுதுன்னு படுப்பான். இங்க செத்து சாம்பலா தான் கிடக்கும். இவர் தூங்கிடுவாரு. இவருக்கு எச்சரிக்கையே கிடையாது. அந்த வீட்டில் நடப்பது இந்த வீட்டில் ஏன் நடக்காது என்று எவன் விழித்துக் கொள்கிறானோ அவன் தான் விடுதலை அடைவான். விழிப்புணர்வுதான் விடுதலை. இதனால இது நம்ம பிரச்சனைன்னு நினைச்சு போறாங்க. நம்ம மண்ணுக்கான பிரச்சனை, நாளைக்கு வரப்போற நம்ம தலைமுறை தம்பி தங்கைகள், நம்ம பிள்ளைகளுக்கான பிரச்சனை. அவனுக்கான வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் தேடி வச்சுட்டு போகணும். அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, இந்த பூமி நமக்கு இல்லை. நபிகள் நாயகர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இந்த பூமியில் ஒரு வழிபோக்கன், ஒரு அந்நியன், நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நீ வந்த அப்படியே போயிடணும். நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய். வீட்டை காலி பண்ணும்போது வீட்டு உரிமையாளர்கிட்ட எப்படி பத்திரமா ஒப்படைப்பியோ அப்படி இந்த பூமியை உன் பிள்ளைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும். இது நீ வந்து நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு இது உனக்கு மட்டுமானதல்ல. இந்த பூமி பூமி மனிதனுக்கு மட்டுமானதல்ல, உலகில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடைமை இந்த பூமி. அது நீயே மொத்த தண்ணியும் குடிச்சிருது, நீயே மலையை நொறுக்கிறது, நீயே அதெல்லாம் செய்யக்கூடாது ராஜா. பூமி ஒண்ணுது இல்ல, வழி வழியே வருகிற நம் தலைமுறை தம்பி தங்கள் இந்த பிள்ளைகளோடது. அவனுக்கு இந்த பூமியை பத்திரமா வச்சுட்டு போகணும். அவனுக்கு குடிக்க நல்ல தண்ணி, சுவாசிக்க நல்ல காற்று, உண்ண நம்பில்லாத உணவு, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வச்சுட்டு போகணும். நம்ம காலத்திலே நின்று போராடுறோமா? என் பிள்ளை படிக்க போகுமா? இங்க இருந்து போராட்டங்கள் சொல்லுங்க, போராட்டம் அதனால இதுக்கு ஒரே தீர்வு தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க அதை இதெல்லாம் பேசல. நீ எத்தனை 1000 டன் அமோனியாவையும் சேமிச்சு வை, நீ வெளியிடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆலை இழுத்து மூடு, அதான் எங்களுக்கு நிரந்தர தீர்வு. நீ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கட்சி விட்டு நாங்க போராடுறோமா இல்லையா, அந்த இழப்புக்கு ஏற்ப ஒரு நிவாரணம் தாரோம், அதெல்லாம் நீயே வச்சுக்க, மூடிட்டு போ, அவ்வளவுதான் எங்களுக்கு. அரசு தலையிட்டு இந்த நச்சு ஆலைகளை மூடுற வேலையை செய்யணும்.
இந்த தொடர்ந்து போராட வேண்டிய நிலைமைக்கு எங்களுக்கு நிர்பந்திக்காதீங்க, தள்ளாதீங்க. அதுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை. அதை 4 நாள் விட்டா போராடிட்டு, ஏன்னா 5வது நாளா நடந்துகிட்டு இருக்கு, 5 நாளைக்கு மேல இன்னும் ஒரு 5 நாள் விட்டா போராடிட்டு அப்படியே சோர்வடைஞ்சு போயிடுவாங்கன்னு எங்க போராட்டத்தை நீர் கடிச்சு அப்படி நகர்த்தினவே விட்டு பழக்கப்பட்டவர்கள் இவர்கள். கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்படி இவங்க பழக்கப்பட்டவர்கள். 5 நாளா போராட்டம் நடக்குதுல, ஒரு அதிகாரி ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து கலந்து அதை பார்ப்போம், இருங்க பேசுவோம், நீங்க ஒரு 5 பேர் ஒரு குழுவா வாங்க, நம்ம 32 ஊரா 32 ஊருக்கு ஒரு பிரதிநிதி வாங்க, பேசுவோம், அது பேசி இது பண்ணுவோம், நீங்க போராட்டத்தை கைவிட்டுவாங்க, பேசி ஆலயம் மூடுறது, நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றணும்னா என் மக்கள் கலந்து போயிடுவாங்க. ஆனா அப்படி ஒன்றும் நீங்க வரலையே. அப்ப நீங்க எந்த அளவுக்கு எங்களை மதிக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று தெரியும் நான் வரேன்னு. இன்னைக்கு இப்ப நாளைக்கு திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு போறேன்ல, அதுக்குள்ள வேலை நடக்கும். அதனால அது தைரியமா இருங்க. ஒன்னும் எல்லா பிரச்சனையும் நான் தான். அவன் வரமாட்டான். எப்ப சொல்றாங்க விஜயகாந்த் ரொம்ப நல்லது, அவரை விட்டுட்டு கீழே ஒருத்தன் போறான், ஒரு செட்டு கட்டியிருக்கேன், அவனே இருந்தாரி அப்படின்னு அந்த கதை தான். அதனால என் அருமை பெற்றோர்களுக்கு, என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு, என் உறவுகளுக்கு நான் சொல்லுவேன், தைரியமா இருக்கு. நம்மளை மீறி ஒன்றும் நடக்காது. இந்த ஆட்சியாளர்கள் மூடலைன்னா இந்த ஆட்சி நிரந்தரம், இன்னொரு ஆட்சி நிரந்தரம்லாம் சொல்லாதீங்க. புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது மானோட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்து மாறிவிடுங்கிறான் மாற்று. மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இன்னைக்கு வீதியில் இருந்து போராடிக்கிட்டு இருக்க ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவான், அதிகாரத்தில் இருந்து ஆட்சியில் ஒரு நாள் வீதிக்கு வருவான். அதுதான் புரட்சி எல்லாத்தையும் புரட்டி போடும். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுற முயற்சிக்கு பேர் தான் புரட்சி. இந்த ஆளை பெரிய கொம்பாதி ஆளையா இருக்கலாம், ஒரே போட்டு ஒரு நாள் மாற்றம்னா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அதனால ஏதோ சின்ன பயில சிரிச்சுட்டு போயிடுச்சுக்காங்க நினைக்காதீங்க. ஆளுங்க தான் சின்ன ஆளுங்க, ஆனா வேலை சீரியஸா செய்யணும். கவலைப்படாம இருங்க, சோர்வடையாது, நல்லா உற்சாக போராடுங்க. நான் உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பட்டி போராட்டம்லாம் செய்யாதீங்க, தயவு செய்யுங்க. நல்லா சாப்பிட்டு செய்யுங்க. சாப்பிட எங்க போய் சமைக்க இருங்க, நான் மயம் கொண்டாடுறேன். தயிர் ஒரு புளியோதரை சாம்பார் சோறை கட்டி கொண்டாந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு போறேன். நான் எங்க தலைவரை பார்க்கும்போது எனக்கு வந்து மான் ஊறுகாய் வச்சாரு, இந்த அதை சாப்பிடுனாரு. நான் அது வரைக்கும் மான் ஊறுகாய் சாப்பிட்டது இல்லை. ஒரே ஒரு வான்கோழி காலத்துக்கு வச்சாரு பிரியாணின்ட்டு. எப்பாடி நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல. அவளை பற்றி கால் எல்லாம் சாப்பிட கொஞ்சம் தயங்கிட்டு, நான் இப்ப தொடர்ச்சியா கராத்தே ஜிம்லாம் பண்ண டயட்ல இருந்தானே. இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க ஆளு சாப்பிடவே பயப்படுறாரு. அப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு எனக்கு சிக்கீர் நாச்சே, நம்ம சண்டைகளுக்கு ஆயிடுச்சு. பயங்க பாத்துக்குவோம். அது மாதிரி நான் உங்களை எடுத்துறேன், சாப்பிடு சண்டை போடுறேன், சாப்பிடு 10 நாள் போட்டதை 100. ஆனா சாப்பிட்டு சும்மா நான் பட்டினி கிடக்கிறேன், பட்டினி கிடக்கிறாங்களா 500 மக்கள் நான் பதறிடுவேனா? அவன் நல்லா பிரியாணி சாப்பிடுவான், என்ன பட்டினியா கிடக்குறாங்களா? அவனுக்கு என்ன பிரச்சனை? இதனால உண்ணா நோன்பு, உண்ணாவிரதம், பட்டினி போராட்டத்தில் தயவு செய்து கணவரே நினைக்கிறேன் உறுதியா நின்று சாப்பிட்டு போராடும். நம்மளுடைய கருத்து தான் நம்ம பேசுறோம்ல, ஒரு நிழல் கூடவே. அதனால நம்பிக்கையோடு இருந்து போறாங்க, ஒண்ணு இல்ல. கட்டாயம் நமக்கு செவிசாய்த்தான் தீரணும். அதிகாரத்தில் இருப்பவர் பாத்துக்கோ, வருவாரு திருப்பி நாளைக்கு நான் வருவாருல, அதுக்குள்ள
நாளை மறுநாள் வருவோம். அதுக்குள்ள எப்படியாவது 5ஆம் இந்தியாவில் தங்கை சொன்ன மாதிரி நாளைக்கு எல்லாருக்கும் பின்னாட்டமா நல்ல நம்பிக்கையோடு நான் கட்சி நடத்துறது, அரசியல் செய்யறது, அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தை அனுமதிக்கின்றேன். மக்களுக்கு இந்த மாதிரி துயர குடும்பங்கள் சுரத்தி அடிக்காமல் தடுக்க அரசியல் கட்சி நடத்துறோம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லைடாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னைக்கு 31 லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்தி பல லட்சக்கணக்கான தம்பிதங்கள் கூட மிகப்பெரிய படையை வச்சிருக்கேன். உங்க ஒரு வயசு உடம்பு என்னை தாண்டி அதெல்லாம் சும்மா வெட்டி போச்சு. தைரியமா இருங்க, நான் இருக்கேன். நம்ம போராட்டம் வெல்றவரை நான் உங்களோட நம்பிக்கையோட புரட்சி ராஜ்குமார் அப்படியே தலைவா பேட்டி தானே ரெடி பண்றீங்க. ஆனா அங்க நிக்க வச்சிருங்க. அந்த எல்லோ கலர் ஷர்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி போட்டுருங்கண்ணா. அதுக்கு முன்னாடி போன்ல எடுக்காது, அவருக்கு முன்னாடி வச்சு விட்டுருங்கண்ணா டேபிள். ரங்கண்ணா அந்த பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணா அப்புறம் முன்னாடி போயிட்டு எல்லாருமே எடுத்துருவாங்க சொல்லிட்டேன். முன்னாடி போல மைக் எடுத்து போறேன் பண்றேன். நான் என்ன பண்ணேன்? முன்னாடி போக வேணாம் தான் சொல்றாங்க. கேமரா பின்னாடி ஏங்க அதெல்லாம் இல்ல. அப்படி நாங்க போட்டோமா சொல்லுங்க. ஒரு கேமரா வேணா கேமரா பின்னாடி தான் நிக்கிறோம். மைக் எடுக்க அதான் போய் கரெக்டா போடுறாங்க. அதுதான் நாங்க சொல்றோம். என் மைக் எடு, என் மைக் மாங்க சைடு. எப்ப கேட்டாங்க? என்ன கேட்டா? நான் பாக்கலையா? நீ போடும்போது எந்த ராஜ்குமார் கொஞ்சம் செம்பருத்தி கொஸ்டின்லாம் வேணாம். சரி வாங்க. கையில
வைக்கலாம் வைக்கலாம். கீழே உட்காந்து கீழே உட்காந்து பிடிச்சி உட்காரலாம் இல்லைங்க. பின்னாடி போடு 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 போட்டு போதுமே கட்டணம் கோயம்பேட்டுக்கு கிளாம்பாக்கம் இடையிலான கட்டணம் செட் பண்ணி அண்ணன் வந்த உடனே அப்படியே ஐயா ஐயா அப்படியே எங்கிட்ட ஆயிட்ட ஒரு தெரியும் ஆடியோ செக் பண்ணுங்க. எல்லாரும் ரெடியாப்பா கூப்பிடலாம். ரெடி தானே? யாரும் தயவு செஞ்சு மைக்ல கை வைக்காதீங்க அண்ணா. ஆடியோ ஓகேவா? ஆடியோ அண்ணா பிரஸ் பண்ணுங்க. அவர் பேசிட்டு இருக்காரு. சொல்லியாச்சு. நான் கூப்பிடுவேன். நான் என்னோட சார்பா நான் ஒரு வார்த்தை கூப்பிடுறேன். பேசிட்டு வரேன். நான் எதுவும் நான் வந்துட்டேன். இதுவா அப்புறம் எடுத்து போறீங்க யாரு எந்த ஆடியோ வருதா ஆடியோ வருதா செக் 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 ஆடியோ ஓகேவா போக முடியாதுப்பா. Dale.
பின்னாடி மைக் இருக்கு. நான் பார்த்து கொஞ்சம் அசி நல்ல போயிடும். உள்ள உட்காந்து பேசி இல்ல பேசிட்டு இருக்கிறேன். தங்கச்சிக்கு ஒரு அண்ணனை பேசிட்டு திரும்ப போய் விடாங்க பேசுங்களேன். போராளிகளுக்கெல்லாம் சண்டே மண்டே எல்லாம் கிடையாது. எனக்கு ஆல்வேஸ் சண்டேனா பிரியாணி, சிக்கன், மட்டன் சாப்பிட்டாதான் சண்டே ஃபுல்ஃபில் ஆகும். பிடிச்சிருக்கீங்களா? முடிச்சுட்டு தம்பி வீட்டுக்கு போடு. சூப்பரா வஞ்சர மீன் மாமியார் வீட்டுல நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. டக்கு இல்ல பேட்டி கொடுத்து திரும்ப போய் கண்டினியூ பண்ணுங்க. ஆட்டிக்கிட்டு அடுக்க முடியாது. எண்ணெய் கசிவு, அமோனியம், அப்புறம் இந்தியன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா பாய்லர் வெடிச்சு 2 பேர் இறந்துருக்காங்க. அரசு மெத்தனமாக இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரின்னு எல்லாரும் இருப்பாங்க. அவங்க உடனடியாக கம்பெனிக்கு சீல் வைப்பாங்க. பத்திரிகையாளர் கூட இன்ஸ்பெக்டர் ஃபேக்ட்ரின்னு யாருன்னு தெரியாது. இது மாதிரி அந்த நேரத்துக்கு டெம்பரவரியாக மூடுறாங்க, அதுக்கப்புறம் செயல்படுத்துகிறாங்க கம்பெனி. இல்லை, இப்போ நீங்கள் இது எண்ணூர் அப்படின்னு மட்டும் நீங்கள் இது பண்ண முடியாது. கடலூர், இப்போ தூத்துக்குடி நீங்கள் பார்த்தீங்கன்னா
எங்கெங்க மீனவ கிராமங்கள் கடலோர வாழ்கிற மக்கள் எவருக்கு அதிகாரம் இல்லை, எவன் குரலற்றவனா இருக்கான், தூத்துக்குடியிலே கொஞ்சம் பின்னாடி வாங்க, நான் அவர் பேசுறது இதே நீங்க தூத்துக்குடியிலே சொல்லி பாருங்க. போன வாரம் வந்து நம்ம மீன் பிடிக்க முடியாது, கருப்பா அந்த கடல் நீர் மாறிட்டது, மீன் செத்து மிதக்கிறத நீங்க பாப்பீங்க. அதுபோக அமோனியா நீங்க அந்த காற்று வருது. இப்ப நீங்க முதல்ல எங்க மக்கள்கிட்ட நீங்க சொல்லும் போது இன்சுவை கட்டாத சாக்லேட் ஆலைன்னு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொரு நாளும் உள்ள பார்க்க போறதில்ல, அதுக்குள்ள என்ன நடக்குது. நீங்க ரசாயன உரம் தயாரிக்கிற தொழிற்சாலையை கோரமண்டல்ங்கிற அந்த முருகப்பா நிறுவனத்துக்கு அவங்க வந்து தினம் 5 சொல்றாங்க, தினம் மொத்தம் 4000 டன் கொள்ள அளவுக்கு அந்த இது இருக்குது, 8000 டன். ஆனால் இப்போ இருக்கிறது 4000 டன் கொள்ளுமுறை அளவுக்கு அந்த இது இருக்குது டேங்க். அதுல இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணும்போது இதில் 2000 இதுக்கு மேலே வெளியாயிட்டதுனால அதிகப்படியாக வந்துடுச்சு. இப்போ மொத்தமாக வெடிச்சிருந்தா எங்கள் நிலைமையான ஆகும். 800 மட்டும் இல்லை, சென்னையே முடிய வேண்டியதுதான். இப்போ கண்ணரிச்சல், அப்போ வாந்தி வந்தால் நீ என்னவா சொல்லணும்? இந்த அது வருத்தப்படணும், அதுக்கான இது தானே தெரியணும். நீ குடிச்சுட்டு வாந்தி எடுக்கணும். என் தங்கச்சி அக்காம இல்லாமல் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளோ மெத்தனமான திமிர்த்தனமான அணுகுமுறை தானே இது அரசுக்கு. நீங்கள் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து எச்சரிச்சு நீங்கள் நாங்கள் பாருங்கள், நாங்கள் வேணும்னு கேட்டு போராடினது எதையும் நீங்கள் தந்ததில்லை, வேணாம்னு கேட்டு போராடினதுலாம் வழியை திணிக்கிறீங்க. அது சிப்காட் ஆகட்டும், பரந்தூர் விமான நிலையமாகட்டும், இந்த மாதிரி நச்சு ஆலைகள் ஆகட்டும். நீங்கள் சொல்லும்போது மீத்தேன் எடுக்கும்போது அந்த அதிகாரிகிட்ட கேட்டேன், உங்கள் மக்கள் தான் அந்த எங்கள் நிலத்தில் போடுங்கன்னு நான் அவர் என்கிட்ட எதிர்த்தர்க்கம் பண்ணுறேன். நான் கேட்டேன், என்ன சொன்னீங்க? மண்ணெண்ணெய் எடுக்கிறதா சொன்னேங்க. நீ மண்ணெண்ணெய் எடுக்கிறதா சொல்லிட்டு நீ என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ எல்லாமே என் மக்களை, அறியாத மக்களை, அது கையில் எரிவாயுக்கு நம்ம கேட்டேன், போராடி இருந்த எங்கள் பெரியப்பா சித்தப்பாட்டெலாம் கேட்டேன், என்னன்னுப்பா விட்டீங்கண்ணா? ஐயா தண்ணி கொண்டு போகிறேன் ஐயா, பூமி கிளையில் குழாயில் தண்ணி தானே போகுது, அதனால என்ன நினச்சோமே, கடைசியாக தான் தெரியுது வாயுன்னு. அப்படின்னா எங்கள் மக்களை நீங்கள் வந்து அறியாத இருக்கிற மக்களை ஒரு ஆசை வார்த்தை கட்டி ஏமாற்றி இதனால வேலை வாய்ப்பு வளர்ச்சி இப்படி சொல்லி நீங்கள் உணர்ந்து நீதி விட்டு போயிட்டீங்க. இப்போ விழிப்புணர்வு, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இதே ஒரு இன்னும் ஒரு பேரளவுக்கு அந்த வாயு கசிஞ்சிருந்தா என்ன ஆகும்? அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து. பெரியவங்க விடுங்க, பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முறிந்தவர்கள், எப்படி காவலர்கள் வண்டி இருக்குது எடுத்துக்கொண்டு எங்களை வேற இடத்துல இறக்கலப்பா, ஆம்புலன்ஸ் வரும் இருமான்னா அதுக்குள்ளே செத்து போனால் என்ன ஆயிரும்? அப்போ இந்த ஆலையை மூடுறது ஒன்று தான். நீங்கள் ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், வளர்ச்சி நான் ஏற்றுக்கிறேன். வளர்ச்சி நாங்கள் எல்லாம் செத்து பணமான பிறகு யாரோட வளர்ச்சிக்காக இது கட்டமைக்கப்பட்டது? இந்த தொழிற்சாலை. நாங்கள் வாழ முடியல, வாழ்விடத்தை இழந்துட்டோம், வாழ்வாதாரத்தை இழந்துட்டோம், கடைசியாக எங்கள் உயிர்காற்றையும் நாங்கள் நஞ்சான பிறகு நாங்கள் வாழ முடியாது, சாகிறது, நாங்களாம் செத்துட்டோம். அந்த தொழிற்சாலை அந்த 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 வளர்ச்சி யாருக்கான? ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட முதலாளிக்கான வளர்ச்சியா, நாட்டு மக்களுக்கான வளர்ச்சியா? அதான கேள்வி. தொழிற்சாலை முழுமையா செயல்படக்கூடாது, நிரந்தரமா மூடணும்னு சொல்றீங்களா? நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு இல்லை, என் மக்களின் நிலைப்பாடு. அவங்களோட உறுதியான கோரிக்கை என்பது இது மூடுங்கிறதான். நீ நான் அடுத்த ஆண்டு கட்சியும், அப்புறம் அடுத்த ஆண்டு போராடுவேன், அப்புறம் அடுத்த ஆண்டு கட்சியும். எங்களை என்னன்னா இங்கே வாழ முடியாதுன்னா நாங்களே வேற இடத்துக்கு போகணும்னு வரைக்கும் நீ காத்திருப்பேன், இல்லைன்னா வேற இடத்துக்கு போங்கன்னு நிர்பந்திப்பேன். ஒரு முதலாளியின் லாப தேவைக்காக எங்களை வெளியேற்றுவேன். இதானே நடந்திருக்கு, காலங்கள் இதானே நடந்திருக்கு. அப்புறம் அது மூடுங்க. மூடுவதுதான் அது 800 மக்களுக்கு மட்டும் இல்ல தங்கச்சி. 4000 டன் இந்த டேங்க் இருக்கு இல்லையா, இந்த மொத்தமே வெளியாயிடுச்சுன்னா எல்லாம் சாக வேண்டியதான், நீங்களும் நானும் போக வேண்டியதான். அப்படியா? அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். அதை நீங்க போராடும் போது என்னன்னா ஒரு கொடுக்குறீங்க நிவாரணம். அது நிவாரணம் வேணாம்னே சொல்றேன், நிவாரணம் வேணாம், நிரந்தர தீர்வை சொல்லு. அதான் இங்க. அப்புறம் இந்த ஆண்டு விட்டு அடுத்த ஆண்டு கட்சியும், அப்புறம் அடுத்த ஆண்டு நான் போராடுவேன். சார் ஒரு பக்கம் கம்பெனியை மூடிட்டு அரசு சார்பா இவங்க மேல அனைவரும் அறவழியில போராடினவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு.
இதை பார்க்கையில எப்படி பார்க்கறீங்கன்னா ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியுது சார். இவங்க மேல வழக்கு பதிவு எப்பவுமே நீங்க அதிகாரம் வந்து முதலாளிகளுக்காக கட்டமைக்கப்படும் போது போராடுகிற மக்களை அடக்கி ஒடுக்க இப்படித்தான் பண்ணும். நீங்க சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வரும்போது திருவண்ணாமலையில் போராட்டம் அருளாறுமுகத்துக்கு மேலாம் அருளாறுமுகம் என்னோட பல போராட்டத்தில் பங்கேற்றுக்காரு. நானே இந்த சிப்காடு அந்த விவசாய போராட்டத்தில் பங்கேற்கும் போது அருள் என் பக்கத்துலேயே தான் இருந்தான். இப்போ அவங்க மேலே 7 விவசாயம் மேலே குண்டாஸ் போட்டு இழுத்துக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி அச்சுறுத்தும் போது அது என்ன ஆகுதுன்னா போராட்ட களத்திலிருந்து வெகுவான மக்கள் வெளியேறிடுவாங்க. என் 90 நாள் நான் சிறையை வந்து பார்த்தா அன்றாட உழைச்சி சாப்பிட்ற மக்கள் நான் சிறைக்கு போயிட்டேன்னா என் மனைவி என்ன பண்ணுவேன், என் பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்படிங்கும்போது சரி விடுப்பா அப்படின்னு போயிடுவான். அப்போ எளிய மக்களை இந்த வழக்கை போட்டு சிறையப்படுத்தி அச்சுறுத்தி விரட்டுறது. அப்போ அதுலேருந்து தெரியுது இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை, முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத நீங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எதுக்கு இந்த வழக்கு 26 பேர் மேலே? இவங்க இதை கல்லெடுத்து தெரிஞ்சாங்களா? பேருந்தை ஒன்று நொறுக்குனாங்களா? தொடர் வண்டியை மறிச்சாங்களா? என்ன சொல்லுங்கள்? சாலையை கூட மறிக்கல, ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று போராட்டிருக்காங்க 5வது நாளில். எதுக்கு 26 பேர் மேலே வழக்கு? அப்போ இங்கே போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி இப்போ இந்த 26 பேரை 10 பெண்களை போட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்க, எங்கள் பிள்ளைய கோர்ட்டுக்கு வாசலுக்கு அலைஞ்சிட்டு தெரிய முடியுமா? கோர்ட்டு வீட்டுக்கு அலைய முடியுமா சொல்லுங்க. இப்போ அந்த மாதிரி அச்சுறுத்தி இதை கைவிடணும். அரசு இந்த மாதிரி அணுகுமுறையை கைவிடணும். சார், இந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிச்சுக்கு நேரில் வந்து ஆதரவுல போராட்டமே என்னுடைய போராட்டம் தான். இருக்கீங்க ஆதரவுலாம் பேச்சு கிடையாது, போராட்டமே எங்க போராட்டம் தான். போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க, போராட்டத்தை முன்னெடுத்துருக்கீங்க. ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் பல அரசியல் கட்சிகள், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல அரசியல் கட்சிகள் முன்னெடுத்த போராட்டத்தை பங்கேற்றாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. மற்ற கட்சிகள் இந்த இடத்துக்கு போராட வராம இருக்கிறதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க உங்களுக்கு தெரியாத என்ன காரணம் அது இல்லாது சில லீடர்ஸ் சிங்கிள் இஷ்யூ பேஸ்ட் லீடர்ஸா ரைஸ் ஆகி வருவாங்க. நான் எங்களை பொறுத்தவரை ஆல் இஷ்யூஸ் அவர் இஷ்யூஸ். எனக்கு எல்லா பிரச்சனையும் ஏன் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை. எனக்கு மாணவன், மீனவன், விவசாயி, நெசவாளர், தொழிலாளர், அது தச்சர் அப்படிலாம் என் நிலப்பிரச்சனை, என் இனப்பிரச்சனை அப்படிதான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுக்கிறேன். அணு உலை விரிவாக்கம்லாம் தடுக்கணும். அணுக்கழிவை இங்கே பாருங்க கர்நாடகாவில் அந்த அந்த இந்த நிலக்கரி சுரங்கத்து அது இப்போ இதாகிடுச்சுல, தங்க சுரங்கம் போராடு அதில் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து தான். இந்த கருத்துக்கு எல்லா கட்சிகளும் வீதியில் வந்து அவன் கட்சி கொடியை விட்டுட்டு கர்நாடக கொடின்னு ஒன்று அதை வச்சுட்டு போராடி கருத்து தான் முடிவெடுக்கல, அதுக்கே போராடி தடுத்துட்டான். ஆனால் இதே எங்க அரசு எதையுமே கண்டுக்கல, இடிநகரையிலே புதைக்கலாம் அப்படின்னு அரசு இந்த முடிவு எடுக்கும்போது எதுக்கவே இல்லை. ஏன்னா அதை பற்றி அவன் கவலையே கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு சாவவர்கள் தமிழர்களாக இருந்தால் சகித்துக் கொள்ளலாம், சிந்துகிற ரத்தம் தமிழன் ரத்தம் இருந்தால் ருசித்துக் கொள்ளலாம், கண்ணீர் கவலை ஒப்பாரி எல்லாம் ராகம் கேட்டு ரசிக்கலாம். இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் நாங்க இந்த வெறி கொண்டு இந்த அதிகாரங்களை நினைக்கிறது காரணமே 2015 ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடத்தப்பட்டது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரிக்கு வந்து டிஜிபியை பதவி கொடுத்துருக்காங்க. இந்த அதிகாரம் இப்படி செய்யும் தான் பார்க்கிறேன். நீங்க அம்மா அருணா ஜெகதீசன் அம்மா வந்து அதில் நேர் நின்று சாட்சியம் சொன்ன ஒரு அரசியல் ஆள்னா நான் தான். 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ நின்று நான் நேரடி சாட்சியம் சொன்னேன். மற்றபடி யாரையும் கூப்பிட்டு அவங்க விசாரிக்கல. அவங்க கொடுத்த அறிக்கையில் இவங்களெல்லாம் விசாரிக்கப்படணும், தண்டனை கொடுக்கப்படணும் தான். அவருக்கு உயர் பதவி கொடுக்குற அதிகாரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் தம்பி அண்ணன் உங்களுக்கு தான் சொல்கிறேன், துப்பாக்கி சூடு நடந்த உடனே 2 மாசத்துல நான் அதிகாரத்துக்கு வந்து இதுக்கான நீதியை பெற்றுத் தருவேன்னு சொன்னது இன்றைய முதலமைச்சருங்கிறத நீங்கள் மறுக்க முடியும். இப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவை பிறப்பிச்ச அதிகாரிக்கு நீங்கள் பதவி ஒரு டிஜிபி ஆக்கி அப்படின்னா எப்படி? அந்த செயலை ஏற்று அந்த செயலை செய்தவருக்கு பதவி ஒரு ரிவார்டு. அப்புறம் எப்படி? ஏன்னா அவன் குரலற்றவன். நீங்க பாருங்க, இந்த 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 துயரங்களுக்கு ஆனாலும் பூரா மீனவ மக்களை தான் இருப்பான். நீ வேணா எழுதி வச்சு, நீ இந்த நச்ச ஆலைகள் எங்கெங்க நிறுவப்பட்டிருக்கோ அவ்வளவு மீனவ கிராமங்கள் தான். ஏன்னா கேட்க நாதி கிடையாது, எங்களுக்குன்னு ஆள் கிடையாது. அப்ப அதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தயவு செய்து கொண்டு